நம்ம சிரிப்பு நடிகர் மதன் பாபு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரோட உண்மையான பேர் என்னன்னா கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஃபேமஸான காமெடினா இருந்தாலும் இவர் சினி இண்டஸ்ட்ரியில இசைக்கலைஞராக தாங்க தன்னை அறிமுகப்படுத்திட்டாரு. இவர் ஆரம்பத்திலேயே சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிச்சுட்டு வந்ததோட சன் டிவியில் அஸ்தப்போவது யாரு, விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு போன்ற காமெடி ஷோவில் இவரும் ஒரு ஜட்ஜாக இருந்தார். ட்ரம்ஸ், கிட்டார் போன்ற இசைக்கருவியில் வாசிக்க தெரிஞ்ச இவர் நம்ம இசைப்பில் ஏஆர் ரஹ்மானுக்கே ஃபர்ஸ்ட் மியூசிக் டீச்சராமா. இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இவர் அக்டோபர் 9, 1950 சென்னையில் பிறந்தார். இவங்க குடும்பத்தில் 1 இல்லை 2 இல்லை 8ஆவதா பிறந்தவருங்க. இவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சாங்க. இந்த பேரும் அவங்க மாமாவோட பேரும் ஒன்றா இருந்தனால அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன். அதனால் இவரோட பேரை மதன்னு மாற்றிட்டாரு. இவரும் தன்னோட பிரதர் பத்மநாபன் என்கிற பாபுவும் சேர்ந்து ஒரு இசைக்குழு ஆரம்பித்தாங்க. இதுக்கு பேர் மதன் அண்ட் பாபுன்னு வச்சாங்க. கொஞ்ச நாளில் இந்த பாப்னு மாறிடுச்சு. இயக்குனர் இமய பாலச்சந்தர் தன்னோட படத்தில் இவரை நடிக்க வச்சாரு. மதன் பாபு சுசீலாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்க வேற யாரும் இல்லைங்க, பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனோட பொண்ணு தான். மதன் பாபுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. இவங்க 2 பேருமே இசைக்கலைஞர்கள் தான். இவரோட பையன் சினிமாவில் நடிக்கிறதா சில செய்திகள் வந்தது. தொடர்ந்து சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் காமெடினாவும் தன்னோட சினிமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தார். இவர் எல்லா படத்துலையும் தன்னோட சிரிப்பை வச்சே ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. ஐயா, ஃப்ரெண்ட்ஸ், பூவெல்லாம் கேட்டுப்பாரு, தெனாலி இது மாதிரி பல வெற்றி படங்களில் நடித்து மக்களோட மனசில் ஒரு பெஸ்ட் காமெடியனாக இடம் பிடிச்சிருக்காரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தோட ஷூட்டிங் டைம் அப்போ இவர், அவரோட அசிஸ்டன்ட், டிரைவர் 3 பேரும் காரில் போயிட்டு இருக்கப்போ காருக்கு குறுக்க நாயை வந்துட்டதுனால டிரைவர் சடன் பிரேக் அடித்ததும் காரு கவுந்துருச்சுங்க. உடனே மதன் பாபு சார் காரோட கண்ணாடியை உடச்சி அசிஸ்டன்ட் டிரைவரோட உயிரை காப்பாற்றி தானும் வெளியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. இவர் 1984 சினிமாவில் கால் வச்சு சிறந்த காமெடினா நடிச்சுட்டு வந்தார். கடைசியாக ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தில் கூட ஹீரோயினுக்கு அப்பாவா டூப்ளிகேட் போலீஸ் ரோலில் காமெடினா கலக்கியிருந்தாருங்க. மேலும் வருங்காலத்தில் பல படங்களில் காமெடினா நடித்து நம்மளை 100% சிரிக்க வைப்பார்னு கேரண்டியாக சொல்லலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.